ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொளந்து கட்டிய பஞ்சாப் அணி மரண அடி அடித்த வதேரா, சுஷாந்த் சிங். தொடக்கம் நல்லாதான்ப்பா இருந்துச்சு, முடிவு வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருந்தி போன சஞ்சு சாம்சன். பஞ்சாப் வெற்றிக்கு முழுமையாக உதவியது இந்த ஸ்பின்னர் தான், வேற யாரும் கிடையாது, ஹர்ப்ரீத் பிரார். 3 வெவ்வேறு அணிகளை பிளே ஆஃப்க்கு அழைத்துட்டு போன ஒரே ஒரு கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தான். மேலே குறிப்பிட்ட அனைத்து நிகழ்வுகளையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். ஜெய்ப்பூர்ல ஷபாய் மான்சிங் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் இன்னொரு பக்கம் பஞ்சாபுக்கும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில பஞ்சாப்க்கு பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஜெயிச்சா கண்டிப்பா பிளே ஆஃப்க்கு போகுவாங்க. அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு அதெல்லாம் கிடையாது. அடுத்த காலகட்டத்திற்கு, அதாவது 2026ல நாம எப்படி டீமை கட்டமைக்கலாம், நம்முடைய அணியை எப்படி எடுத்துட்டு போலாம், யாரை உள்ள சேர்க்கலாம், அதுவும் இல்லாம இந்த இடத்துல ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் இல்லை. எல்லாருக்குமே அந்த டெஸ்ட் ஒன்று ஞாபகம் இருக்கும், வேர்ல்டு டெஸ்ட் ஃபைனல் ஒன்று நடக்கும். அதுக்காக இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியா வீரர்கள் எல்லாருமே ஒரு 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் அனைத்து அணிகளில் இருந்துமே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போகும்போது எல்லா அணிலுமே ஒரு பிரச்சனை வரும். ஆகையினால ஒரு விதியை கொண்டு வந்து நீங்க டெபியூ பண்ணிக்கலாம் புதிய பிளேயரை இந்த ஆண்டுக்கு மட்டும் சொல்லிட்டு ஐசிசி, அதாவது பிசிசிஐ ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. அந்த விதிப்படி எல்லாமே நடந்துருச்சு. ஸோ நடந்து முடிந்து பிளேயர்களையும் இறக்கிட்டாங்க. அந்த வகையில ஆர்ச்சரும் கிடையாது. இந்த பக்கமா யான்சன் இருந்தாரு, பட் மற்ற வீரர்கள் நிறைய பேர் ஸ்டோனிஸ் இல்ல, ஜோஷ் இங்கிலீஷ் இல்ல. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச், டெஸ்ட் மேட்ச் இருக்கு, அதுக்கப்புறம் ஓடிஐ மேட்ச் இருக்கு. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வேர்ல்டு டெஸ்ட் ஃபைனல் இருக்கு. ஆகியான காரணத்தினால எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போகும்போது பஞ்சாப் அணி மிச்சல் ஓவன் சொல்லக்கூடிய ஒரு நபரை கூட டெபியூ பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில டாஸை போட்ட உடனே தொடக்கத்துல பஞ்சாப் அணி டாஸை வின் பண்ணாரு நம்முடைய ஸ்ரேயஸ் ஐயர். வின் பண்ணிட்டு நாங்க பேட்டிங் எடுக்கிறோம், ஏன்னா இது பேட்டிங்க்கு ஏதுவான பிட்ச்னு சொல்லிட்டு நம்பிக்கையா அவர் ஆடுறாரு. எங்களால் அதிகமான ஒரு ஸ்கோர் அடிக்க முடியும், அதுவும் இல்லாம எங்க பக்கம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், அதாவது பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், இவங்களை வச்சு வதேரா, இந்த இந்தியன் பிளேயர்ஸை வச்சு மட்டும்தான் இவர் கட்டமைச்சிருக்கிறாரு அவருடைய வடிவத்தை. ஏன்னா இவங்க தான் என்ன காப்பாற்ற போறாங்க. இதுக்கு முன்னாடி யார்ப்பா ஜோஷ் இங்கிலீஷ்லாம் மிடில் ஆர்டர்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணம் கூட இருந்தது. தற்பொழுது அதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு நான் இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இறங்கினாரு. ஆனா சொன்ன மாதிரி நடந்துச்சானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லயே 34 ரன்னுக்கு 3 விக்கெட் இழந்தாச்சு. இந்த இடத்துல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியன் ஷாரியா 7 ரன்னுக்கெல்லாம் அவுட் ஆகி இருப்பாரு. அதுக்கப்புறமா பிரப்சிம்ரன் சிங் இவர் ஒரு 21 ரன்னுக்கு அவுட் ஆகி இருப்பாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம மிச்சல் ஓவன் சொல்லணும்ல, டெபியூ மேட்ச், அவரு காத்துல வாங்குற மாதிரி மேல ஏத்திட்டு அவரும் போயிட்டாரு. இப்படி போகும்போது அடுத்தடுத்து 34 ரன்னுக்கு 3 விக்கெட் இழந்தாச்சு. இப்போ அந்த இடத்துல ஸ்கோர் பஞ்சாப் மிக குறைவா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எண்ணம். இந்த இடத்துல பறிபோக போகிறதா இந்த பிளே ஆஃபினுடைய வாய்ப்பு? ஏன்னா 11 வருஷம் ஆச்சு. 2014 தான் பஞ்சாப் அணி பிளே ஆஃப்க்கு போனாங்க. அதுக்கப்புறமா போகவே இல்லை. தற்பொழுது வெற்றி பெற்று ஒரு பக்கம் பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல 219 ரன் அடிச்சு 5 விக்கெட்டை மட்டும் தான் இழந்திருக்கிறாங்க. 34க்கு 3 விக்கெட் இருந்துச்சு. ஆனா டோட்டல் பாருங்க 219க்கு 5 விக்கெட். இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. வதேரா, ஸ்ரேயஸ் ஐயர் சம ஜோடி. இந்த இடத்துல பேரா ஒரு பக்கம் உட்காந்து நங்கூரம் போட்டு நச்சு நாடி இருக்கிறாங்க. அதாவது தொடக்க வீரர்கள் எப்படி ஆடுவாங்களோ அந்த 3 ஓவர் கழிச்சுட்டு 17 ஓவர் நாம தானே தொடக்க வீரர் நினைச்சுக்கிட்டு ஸ்ரேயஸ் ஐயரும் சரி வதேராவும் சரி பொளந்து கட்டி இருப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அழகா நேர்த்தியா தன்னுடைய கேப்டன் என்ற வேலை, காயம் வேற இருந்திருக்கு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. செகண்ட் ஹாஃப்ல அவர் கேப்டனா இருந்திருக்க மாட்டாரு. சுஷாந்த் சிங் தான் கேப்டனா இருந்தாரு. காரணம் என்னன்னா அவர் விரல்ல காயம் ஏற்பட்டிருக்குது ஆல்ரெடி. இந்த மேட்ச்ல நான் விளையாடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஆனா அப்படி இருந்து ஏன் விளையாடினார்னா இந்த மேட்ச் நமக்கு முக்கியமானது, இதுல ஜெயிச்சாதான் நாம பிளே ஆஃப்க்கு போக முடியும். ஆகையினால நாம மும்முரமாக செயல்பட வேண்டும். அட்லீஸ்ட் நான் பேட்டிங் மட்டுமாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்திருக்கிறாரு. ஏன்னா எதிரணியில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்களை பார்க்கும் பொழுது இவருக்கும் ஆர்வம் விட்டது, நாம எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. அந்த வகையில தான் இவர் உள்ள, அதாவது கேப்டனா இருந்து வெளியே போயிட்டு இருக்காரு. சுஷாந்த் சிங் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நேஹல் வதேராவும் ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு பக்கம் ஜோடி சேர்ந்தாங்க. 37 பாலுக்கு 70 ரன் அடிச்சாரு வதேரா, நேஹல் வதேரா. இவர் தாங்க குறிப்பிட்டு சொல்ல போனால் பஞ்சாப் அணியினுடைய அந்த ஒரு துக்கமான நிலையை மீட்டெடுத்தது இவருடைய பங்கு இருக்கு. அந்த பக்கமா ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த போலர்ஸ் சரியா செயல்பட்டாங்கன்னா எல்லாருமே அந்த தொடக்கத்துல பவர் பிளே எல்லாம் நல்லா தான் செயல்பட்டாங்க. 6 ஓவருக்கு 59 சம்திங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 106 ரன் கொடுத்திருப்பாங்க. இந்த 6வது ஓவர்ல இருந்து கிட்டத்தட்ட 16வது ஓவர் இருக்கும். மறுபடியும் திரும்ப அதிகமான ரன்களை கொடுத்திருப்பாங்க, 60 ரன், அந்த 16ல இருந்து 20 வரைக்கும். இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மாற்றம் என்பது இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் நடந்துருச்சு. வதேரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு.
ஸ்ரேயஸ் ஐயர் கம்பெனி கொடுத்தாரு. 10வது ஓவருக்கு மேல 101 ரன்னுக்கு 6 அந்த இடத்துல ஒரு விக்கெட் விழுது. 4வது விக்கெட், அதாவது ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மிடில் ஆர்டர் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. சுஷாந்த் சிங் கூட சேர்ந்து வதேராவும் கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப். ஏன்னா 37 பாலுக்கு 70 அடிச்சிட்டார்ல. அதுக்கப்புறமா சுஷாந்த் சிங் வந்து பாத்தீங்கன்னா 30 பாலுக்கு 59 ரன் அடிச்சிருப்பாரு. கடைசியா வந்து இந்த ஹஷ்மதுல்லா ஹோமர்சாய் விக்கெட், அதாவது போலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதனா இருக்க வச்சுதான் இவரை கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. ஏன்னா போலிங்லயும் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காரு. பேட்டிங்ல 9 பாலுக்கு 21 நாட் அவுட். அதே மாதிரி சுஷாந்த் சிங்கும் நாட் அவுட். இதுல வதேரா வந்து பாத்தீங்கன்னா 25 பாலுக்கு 50 அடிச்சிருப்பாரு. சுஷாந்த் சிங் 27 பாலுக்கு 50 அடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி அனைத்து பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்க்கும்போது ஒருத்தர் கை கொடுக்கலன்னா இன்னொருத்தர் கை கொடுக்குறாங்க இந்த பஞ்சாப் அணியில மட்டும். ஏன்னா தொடக்க வீரர்கள் ஒரு சில நேரத்துல நன்றாக விளையாடுகிறார்கள். அப்படி இல்லையா இடைப்பட்ட காலத்துல அந்த நடு வீரர்கள் நடுவில் இறங்குறாங்களா அந்த வீரர்கள் எல்லாருமே பயங்கரமா விளையாடுறாங்க. நீங்களே நல்லா நோட் பண்ணி பார்த்திருப்பீங்க. சுஷாந்த் சிங் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு பயமே கிடையாது. ஏன்னா மேல அவங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க, கீழே இவர் நேர்த்தியா விளையாடுவார். இவர் விளையாடாதப்ப அவங்க விளையாடுறாங்க, அவங்க விளையாடுறப்ப இவர் விளையாடுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த அணியினுடைய பர்ஃபார்மன்ஸ் முழுக்க முழுக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பேட்டிங் லெவல்ல. அதை தான் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டாஸ் போடும்போதே சொல்லியிருந்தாரு, எங்களுடைய அணியில் இருக்கக்கூடிய பேட்டிங் மேல எனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்குது, ஆகையினால தான் நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் 220 அடிக்கணும். இந்த போட்டி முழுக்க நடைபெற்றால் இதில் வெற்றி அடைந்தால் 440 ரன் அடிச்சிருப்பாங்க ரெண்டு அணியுமே. ஏன்னா 220 அடிக்கணும், அவங்களே 220 அடிக்கணும். ஆனா அவ்வளவுலாம் அடிக்கல, 429 தான் அடிச்சாங்க. 10 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி தோல்வியுற்றது. அந்த தோல்விக்கு காரணமே மிடில் ஆர்டர் மட்டும்தான். இதுல மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த பக்கமா மிடில் ஆர்டர் தொடக்கத்துல இருந்து இப்போ வரைக்கும் மோசமா தான் இருக்குது. அதை சாம்சன் அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த இடத்துல வைபவ் சூரியவன்ஷியும் சரி ஜெய்ஸ்வாலும் சரி பொலந்து கட்டுனாங்க. நல்ல ஒரு தொடக்கம். 76 ரன்னுக்கு ஒரு விக்கெட் விழுந்தது. கிட்டத்தட்ட 4வது ஓவர்ல பவர் பிளே முடியறதுக்குள்ள 89 ரன் அடிச்சிருந்தாங்க. ஏன்னா பவர் பிளே முடிகிறதுக்குள்ள 89 அடிச்சவங்க அதுக்கப்புறமா வெற்றி எளிமையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த பவுலர்ஸ், அத ஹர்ஷ்தீப் சிங், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வீரர் ஹான்சன், இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே இது முடிஞ்சு போச்சு, இவங்க வந்து பொலந்து கட்டுறாங்க, இந்த ஓப்பனிங் முடிச்சுட்டு போறாங்க, 10 ஓவர் நின்றாங்கன்னா கண்டிப்பா 150 120 அந்த மாதிரி அடிச்சுட்டு ஈஸியான ஒரு வழியை கிரியேட் பண்ணிட்டு போறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பக்கம் ஹர்ப்ரீத் பிரார், இவர் தாங்க நியூ பிளேயர். ஸ்ரேயஸ் ஐயர் வெளியே போட உடனே அந்த பவர் பிளேல இறக்கிட்டாங்க. இவர் தான் மாற்றத்தை உண்டு பண்ண போறாருன்னு யாருக்குமே தெரியாது. வெற்றி முழுக்க முழுக்க இவரை சார்ந்ததுதான். 3 விக்கெட்டை எடுத்திருப்பாரு சூரியவன்ஷி, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், இன்னொரு பக்கம் ரியான் பராக். 3மே முக்கியமான விக்கெட் தான், அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன்கள் தான். இந்த இடத்துல ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா 25 பாலுக்கு 50 இருக்கும்போது அவர் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா சூரியவன்ஷி 15 பாலுக்கு 40 இருக்கும்போது அவரும் அவுட் ஆகிட்டாரு. இப்படி 2 பேருமே அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன். பவர் பிளே முடியறதுக்குள்ள 89 அடிச்சிருந்தாங்க. மிச்சம் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஏன்னா இடைப்பட்ட வீரர்கள் அத்தனை பேருமே ஒரு பக்கம் ஓங்கி ஓங்கி அடிக்கக்கூடிய ஒரு வீரர்கள் தான். சாம்சனா இருக்கட்டும், ரியான் பராகா இருக்கட்டும், ஏன் எட்மயரா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே ஒருத்தர் நின்னா கூட மேட்ச் முடிஞ்சு போயிருக்கும். அதை தான் சொல்லியிருப்பாரு சாம்சன் அவர்கள். மிடில் ஆர்டர் சரியா இருந்திருந்தா தொடக்கத்துல எங்களுக்கு கிடைச்ச அந்த வெற்றி வாகை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்போம். ஆனா இந்த இடத்துல 16 பாலுக்கு 20 அடிச்சிருப்பாரு சாம்சன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 11 ரன் அடிச்சிருப்பாரு ரியான் பராக். மீண்டும் மறுபடியும் 11 ரன் அடிச்சிருப்பாரு நம்முடைய ஹெட்மயர். இப்ப ஹெட்மயர் மேலதான் அவருடைய கண். அதாவது தொடக்க வீரர்கள் சின்ன பசங்க தான், அவ்வளவு திறமையா விளையாடுறாங்க. ஆனா இந்த அணியில் இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுமே சிறப்பா அவங்களுடைய கடமை என்னன்னு உணர்ந்து விளையாடுறது இல்ல. ஆகையினாலதான் எங்களுக்கு தொடக்கத்திலிருந்து மிடில் ஆர்டர் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருக்கிறது. இந்த மேட்ச்லயும் தோல்வி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமே அந்த மிடில் ஆர்டர் தான். ஏன்னா பாருங்களேன், 11 ரன் 20 ரன் இந்த மிடில் ஆர்டர் டக்கு டக்குன்னு போயிட்டா அப்ப யார் தான் பார்ட்னர்ஷிப் போடுறது? ஆனா இந்த இடத்துல கடைசி வரைக்குமே ஜொலிக்காத த்ருவ் ஜூரல் இந்த இடத்துல ஜொலிச்சிருக்காரு. 53 ரன் அடிச்சிருக்காரு. கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போனாரு. ஒரு ஓவருக்கு 20 அடிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை எடுத்துட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் ஆயிருப்பாரு. இந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் ஓவரை சூரியவன்ஷும் சரி ஜெய்ஸ்வாலும் சரி 60 ரன் கிட்டத்தட்ட பொலந்து எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 22 ரன் நம்முடைய ஜெய்ஸ்வால். அதை கூட ஒரு மீம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. நான் உன் ஓவரை கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் முன்னாடியே சொன்னதாகவும், தற்பொழுது நான் அதை ஒத்துக்கிறேன், இப்ப நீ பயங்கரமா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணதாகவும் ஒரு இன்ஸ்டால ஒரு சாட் வந்து போஸ்ட் வந்து போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, விளையாட்டுல நல்ல விதமாக தான் அந்த போஸ்ட் எல்லாம் வந்திருக்கே தவிர யாரும் வந்து சூசகமாலாம் சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது 2 பேருமே சின்ன பசங்க, இன்னும் அடிக்கிறாங்கன்றீங்க. 6 மட்டும் தான் போகுது சூரியவன்ஷுது.
அதாவது 4 6 4 பவுண்டரி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில த்ரூவ் ஜுரல் 53 அடிச்சாரு. கூட இன்னொரு பார்ட்னர்ஷிப் நன்றாக அமைந்திருந்தால் எட்மயரோ இல்ல ரியான் பராகோ இல்ல சஞ்சு சாம்சனோ அது யாரோ ஒருத்தரோட பேரா அமைஞ்சிருந்தா இந்த வெற்றி ஈஸியா இருக்கும். இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த ரன்கள் அப்படியே நின்று போச்சுன்னு தான் சொல்ல முடியும். தொடக்கத்துல 89 பவர் பிளேக்கு, அதுக்கப்புறமா எங்க ரன்னே காணோம். ஆனா 10 ரன்கள் வித்தியாசத்தில் மட்டும்தான் தோல்வி அடைந்திருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸ். இதன் மூலமாக பஞ்சாபை சேர்ந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் தன்னுடைய கேப்டன்சிலேயே 2019-20 டிசியை பிளே ஆஃப்க்கு கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 2024 கேகேஆர் ஃபைனலையே வெற்றி பெற வச்சாரு. அதுக்கப்புறம் 2025 மீண்டும் பஞ்சாப் அணியை 2014க்கு அப்புறம் 11 வருடங்கள் கழித்து 2025 பிளே ஆஃப்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த வகையில ஒரே கேப்டன் 3 வெவ்வேறு அணிகளுக்கு 3 வெவ்வேறு அணிகளையும் பிளே ஆஃப்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அது ஒருத்தர் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஸ்மித் பண்ணிருக்கிறாரு. அதாவது யார் யார் பண்ணிரு ரேசிங் புனே வாரியர்ஸையும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்படி இருக்கும் பொழுது ஹார்திக் பாண்டியா 2023-22 ஜிடிஎஸ் ஒரு பக்கம் பிளே ஆஃப் கூட்டிட்டு போயிருப்பார். தற்பொழுது நடக்கக்கூடிய போட்டி மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றால் இவரும் 2வது முறை அந்த பிளே ஆஃப்க்கு கூட்டிட்டு போற ஒரு வீரரை தான் மாறுவாரு. ஆனா ஒரே ஒருத்தர் தான் 3 வெவ்வேறு அணியை 3 இடத்துல வந்து பிளே ஆஃப்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த வகையில் இருக்கும் பொழுது அந்த பெருமை ஸ்ரேயஸ் ஐயரை தான் சாரும். இவரை டெஸ்ட் அணியில எடுக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி இப்ப உலா வருகிறது. ஆனா மிகச்சிறந்த கேப்டனாக செயல்பட்டு வருகிறார். அவரை கேப்டனாவே போடலாம்னு சொல்றாங்க. ஆனா டீம் உள்ளவே எடுக்கல. பஞ்சாப் அணி இதுல வெற்றி பெற்றதன் மூலமாக 17 புள்ளிகளை எடுத்து பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க. ஆனா 3 அணிகள் வந்து பிளே ஆஃப்க்கு போனதா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கும் டெல்லிக்கு நடைபெற்றது. அந்த போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்று குஜராத் டைட்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி, அதுக்கப்புறம் பஞ்சாப், இந்த 3 அணிகளும் பிளே ஆஃப் போயிருக்காங்க. அதற்கு அடுத்த மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். சோ கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.